Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசனா வந்து மானிடைசேஷன் ரிலேட்டடா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அத பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீனா ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு மானிடைசேஷன் ரிலேட்டடா புதுசா கொடுத்ததா இருக்கட்டும். அது போக வந்து பார்த்தீனா நமக்கு வந்து ஷார்ட்ஸ்லயே மானிடைஸ் பண்ணிக்கலாம். லைக் February 1 2023ல இருந்து வந்து பார்த்தீனா அட்வர்டைஸ்மென்ட் அப்பியர் ஆகும் அப்படின்றது அது எல்லாமே வந்து பார்த்தீனா வந்துருச்சு. இப்போ ரீசன்ட்டா வந்து YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வீடியோ வந்து சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தின டீடைல் தான் பார்க்க போறோம். எப்படி நம்ம வந்து YT ஸ்டுடியோ ஆப்ல வந்து செக் பண்ணும்போது நமக்கு ஏன் ஆப்ஷன்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் எதுவுமே மென்ஷன் ஆகாம ஏன்னா அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா, அதனாலையும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ செக்ஷனை செக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. கைஸ் நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்ல வந்து ரெவென்யூ பேஜ் செக் பண்ணும்போது டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ நமக்கு ஷோ பண்ணுது. அதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த ஸ்க்ரோல் பண்றமான ஆப்ஷன்லாம் இல்லை. அதாவது ரைட் டு லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவும் மூவ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அந்த RPM செக்ஷன்லாம் அதில் வந்து கொடுக்கல. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதுலேயும் RPM அண்ட் வியூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எல்லாம் செக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து நமக்கு வந்து ரெவென்யூ வந்து எவ்வளோன்னு கொடுத்து RPM எல்லாமே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா அந்த YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மானிடைசேஷன் பேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய அந்த ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ்க்கான அந்த ஆப்ஷனாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது வாட்ச் பேஜ் ஆட்ஸ்க்கான அந்த ஆப்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ச் பேஜ் ஆட்ஸில் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனலிட்டிக்ஸ் பேஜுக்குள்ளே போகிற மாதிரி ஷோ பண்ணிச்சு இதுக்கு முன்னாடியும் கூட. பட் இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்ஸ்லேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருந்துகிட்டு இருந்தது இந்த ஆட்ஸ் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் மோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ்க்கு போகிற ஆப்ஷன் வந்து இருக்கு. அதாவது சிமை அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் மூலியமா ஏர்ன் பண்ணக்கூடியது, ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் மூலியமா ஏர்ன் பண்ணக்கூடியது. அண்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ச் பேஜ் ஆட்ஸ் நார்மலாக ஏர்ன் பண்ணுறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி கூட. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களையும் செக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து தனியாக அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கைஸ் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேனலுடைய மானிடைசேஷன் பேஜ் YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் நான் போயிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி கூட ப்ரௌசரில் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ இல்லாமல் வாட்ச் பேஜ் ஆட்ஸ்க்குள்ளே போனால் சிமை அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதே சமயம் ஷார்ட் ஸ்பீடுக்குள்ளே போனாலும் சிமை அனலிட்டிக்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமை அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெவென்யூ பேஜுக்கான ஆப்ஷனுக்குள்ளே போகுது. ஸோ ரெவென்யூ பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ரெவென்யூ அண்ட் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டென்ட் வைஸாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பேஜ்லையும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லையும் YT ஸ்டுடியோ ஆப்லையும் கூட இன்க்ளூடாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுபோக மோர் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோஸும் பார்க்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு பர்டிகுலர் டீடைல்ஸை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சுக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேமர்ஸ் இந்த எழுதாட்டினா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. வைஸ் யூ ஸ்டால் நல்ல வீடியோ சந்திப்போம்.